ஹாய் தங்கமே. ரீசெண்டாக நேற்று என்ன நடந்துச்சுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். திருப்பூரில் தான் ஒரு தமிழரை போட்டு அவ்வளோ பேர், எப்படியும் 30 பேர் மேலே இருப்பாங்க, அவ்வளோ பேர் அடிக்கிறாங்க. அப்படி அவர் தப்பே செய்யலடா, நீங்கள் செஞ்ச தப்பை அவர் தட்டி கேட்டதுக்காக அந்த அடி அடிக்கிறீங்க. இதே நாங்கள் பண்ணால் மட்டும் அப்படி இப்படின்னு எல்லோரும் எடுத்துக்கட்டிக்கிட்டு வர்றீங்கல்ல, போய் இவருக்கு போய் பதில் பேசுங்க சரியா? அவர் எதுவுமே பண்ணல, இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. இது நாங்கள் பண்ணால் எங்களை சும்மா விட்றீங்களா? மாதிரி கிடையாதுங்க. திருப்பூரில் நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் திருப்பூருக்கு அடிக்கிறப்ப நான் போயிருந்தேன். அப்பயுமே எங்கள் ரிலேட்டிவ் இருந்தாங்க, அதனால் போயிருந்தேன். அப்பயுமே ஒரு இடத்துல இப்படி தாங்க, வெறும் தமிழ்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஹிந்திக்காரங்க தான் இருப்பாங்க. அவங்க நம்ம போகும்போது வரும்போது நம்ம எப்படி தமிழ் பசங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்தளவுக்கு இடம் கொடுத்தது யாருங்க? நம்ம மக்கள் தாங்க இடம் கொடுத்துருக்கோம். எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு உரிமை எல்லாமே கொடுக்கணும்? ஏன் நம்ம தமிழ் மக்கள் போட்டால் அவங்களுக்கு ஆகாதா ஓட்டு? எல்லாமே அப்படி தாங்க. ஒரு சின்ன தொழில், பானிபூரி, ரைஸு, ரசப்பூரி, இதெல்லாம் யார் கொண்டு வந்தா? அவங்க தான் கொண்டு வந்தாங்க. நம்ம மக்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு படித்தவன் ப்ரைவேட் வேலைக்கு போய்கிட்டு இப்படி இருக்கும். அவன் உட்காந்து 8, 7, 5 இப்படி தான் படிச்சிருப்பாங்க. அவங்க சொந்த தொழில் பண்ணுறான். அங்கேருந்து வரும்போதே காசோடு இங்கே எல்லாருமே சொந்த தொழில் பண்ணுறான். நம்ம மக்கள் எதுக்கு சொந்த தொழில் பண்ண மாட்டேங்கிங்க? நான் துணி கடைக்கு போவேன்ல, துணி எடுக்க போகிற கடை ஃபுல்லுமே அவங்க தான், ஸ்டேட்டுக்காரங்க தான் அதிகமாக இருக்காங்க, வட மாநிலத்துக்காரங்க தான். அவங்க நம்ம ஒரு பொருள் சரி இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்போம்ல, அந்நியாரம் சிரிப்பாங்க. அவங்களுக்குள்ளே ஹிந்தியில் சொல்லி சிரிப்பாங்க. இது தமிழில் சொல்லியிருந்தாங்க, செருப்பு கழட்டி சப்பு 4 அரை விட்டுருப்பேன். வா போன்னு எதுக்கு பேசுகிறீங்க அப்படி சொல்லி நிறையா இடத்துல நான் கேட்டிருக்கேன். அதுக்கு நாங்கள் இப்படி தான் பேசுவோம். அப்படி அவனுக்கு நல்லா தமிழ் புரியும். நம்ம மக்கள் முட்டாள், நம்ம தமிழை தவிர்த்து எதுவும், தமிழ் இங்கிலீஷை தவிர்த்து நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவங்க அந்த மாதிரி கற்றுக்கிட்டு நம்மளை அடித்து விரட்டிட்டு அவங்க தாங்க இந்த தமிழகத்தை ஆள்வாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஆள்வாங்க. நம்ம அவன் மாநிலத்துக்கு போய் நம்ம பிச்சை எடுக்க வேண்டியது, அம்மா தாயே இப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டு, இந்த ராஜபாளையத்துலேயே அவங்க தான் அவ்வளோ தொழில் பண்ணுறாங்க. என்ன கூட ஒருத்தன், நான் இங்கே ராஜபாளையத்தில் கடை போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். துணி கடைக்காரன் அவன் சொல்கிறான், நீ ராஜபாளையத்துக்கு கடை போடு, உன்னை நான் விரட்டிடுறேன். யாரடா விரட்டுறது? நாங்கள் இந்த மண்ணில் பிறந்து இங்கேயே தமிழ் மக்களாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம், என்ன நீ விரட்டுவியாடா? அப்போ தாங்க நான் நினச்சேன், நம்ம கண்டிப்பாக ஒரு தொழில் பண்ணுறோம், நம்மளும் சம்பாதிக்கும். அவன் அங்கேருந்து லட்சமாக கொண்டு இங்கே வீடு வாங்கி பத்திரமே முடிச்சிட்டான். பத்திரம் முடித்து கடை வாங்கி கடை ரன் பண்ணிக்கிட்டு எல்லா மக்களும் நம்ம அங்கே தானே போகிறோம். தமிழ் மக்கள் வச்சா யார் மதிக்கிறீங்க? ஏதோ நாங்கள் கூட வச்சிடுற மாதிரியும். தயவு செஞ்சு இதை எல்லாருமே கண்டித்து இதோட சரி அவங்கள விரட்டுறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். விவசாயம் முதல் கொண்டு அவங்க தான் பண்ணுறாங்க. எங்கே எல்லாம் நடுகைக்கு கூட அவங்கள தான் கூப்பிட்றீங்க. தயவு செஞ்சு பார்த்து மக்களே சூதானமாக நீங்களும் உழைக்க பாருங்கள். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும்.